மீனவருக்காக கட்டின குடியிருப்பா இதெல்லாம் சென்னையில் பீச் பக்கம். நல்லா இருக்கே பார்க்கறதுக்கு. எவ்வளோ கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே குடிசை மாற்று வாரியம் மீனவர்களுக்காக எல்லாமே பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்லா ஃப்ளாட் டைப்பில் கட்டியிருக்காங்க. மீன் மார்க்கெட்டே பெருசாக கட்டியிருக்காங்க பீச் பக்கத்தில். யாரும் பீச்சில் இங்கே ரோட்டில் யாரும் கடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போடுற மாதிரி பெருசாக கட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இங்கே பாருங்க, மீன் அங்காடி, நவீன மீன் அங்காடி உள்ள பெருசாக இருக்கு பாருங்க. மாடர்ன் ஃபிஷ் மார்க்கெட். கார் நிறுத்துறதுக்கு, பைக் நிறுத்துறதுக்கு, கழுவுறதுக்கு வசதியும் இருக்கா? ஆமாம், ட்ரைனேஜ் போகிறதுக்கு, அவங்களுக்கு மழையில் நனையாமல் வியாபாரம் பண்ணுறது. பரவாயில்ல, ஆனால் வீடெல்லாம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே வேறு கட்டியிருக்கான். அவங்க போமாட்டாங்க. நல்லா இருக்கு. மாடெல்லாம் செம்மையாக கட்டியிருக்காங்களே. இதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா சும்மாவா? கவர்மெண்ட் கொடுக்குது பாருங்க வீடு மீனவர்களுக்காக ஃப்ரீயாகவே. எவ்வளோ பெருசு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நல்லா இருக்குல்ல. தமிழ்நாடு நகர்ப்புற வாழிட மேம்பாட்டு வாரியம். பசங்களாம் ரோட்டில் தான் விளையாடுறாங்க. எல்லாம் ரோட்டில் தான் கிடக்கு. எவ்வளோ பெருசாக இருக்கு. கட்டி வச்சுருக்காங்க. அந்த இன்னும் குடி வரலையா? குடிசைகள்லாம் மாற்றி கொடுத்துருக்கா. வேற எதுவும் குடிசைங்களாம் இங்கே கொண்டு போட போகிறான். குடிசையிலே யாரும் இருக்கக்கூடாது. மக்கள் குடிசைன்றதே இருக்கக்கூடாது சென்னையில். எல்லாமே வீட்டில் தான் இருக்கணும். என்ன அழகாக டெவலப் பண்ணி இப்போ இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ரோடெல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. இங்கே நல்லா பக்கத்தில் பீச் இருக்க மாதிரி இருக்குடி. கரெக்ட். வீடு இங்கே தான், இந்த சந்தில் தான், அந்த கோயில் பக்கத்தில். பீச் ரோடு குடியிருக்க பக்கத்தில் இந்த பீச் ரோடு. இங்கே மீன்லாம் கிடைக்கும். ஆனால் காலையில் நேரம் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மாலை நேரம் பிடிச்ச மீனும் கொண்டு விற்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை விற்றுட்ருக்காங்க. ரோட்லேயே போட்டு தான் விற்கிறாங்க பாரு. ஆமாம், கடை இருக்கும்போது எதுக்கு இங்கே ரோட்டில் போட்டு விற்கிறாங்க? இல்லை, அங்கே தான் நவீன ஃபிஷ் அங்காடின்னு கொடுத்துருக்காங்களே. இங்கே எதுக்கு போட்டு இங்கேயும் வேறு வச்சிட்ருக்காங்க பாருங்க. இப்போ பொருள் மூட்டையாக இறக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் பொருள் தேய்ச்சா எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் பிரிக்கிறாங்க போல இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே தெரியும் பார்த்தா விலையும் கம்மியாக இருக்கும்.